அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோஸை லைக் போடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் போடுற லைக்ஸும் தான் நான் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாம் காட்டும் எளிய திருமணம். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார் என்று கூறும் அளவிற்கு திருமணம் என்பது மிகவும் சிரமமான காரியமாக ஆகிவிட்டது. ஒருவர் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் பணம் இருந்தால்தான் திருமணம் முடிக்க முடியும் என்று சமுதாயத்தில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்லாம் மார்க்கம் திருமணத்தை மிகவும் எளிமையாக ஆக்கி வைத்துள்ளது. அல்லாஹ் தன் திருமறையில் 4வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் கூறுகிறான், அப்பெண் உங்களிடம் இருந்து கடுமையான உடன்படிக்கை செய்துள்ளார். திருமணம் என்றால் லட்சக்கணக்கில் செலவு செய்து நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம்தான் என்று இந்த வசனம் தெளிவாக்குகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்தி உள்ளார்கள். குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிக பர்க்கத், இறைவனுடைய மறைமுகமான பேரருள் நிறைந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடைபெற்ற ஒரு திருமணத்தை பாருங்கள். ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை தங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிட மஹரின்றி என்னை தாங்கள் மணந்து கொள்ள வந்துள்ளேன் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி பார்வையை உயர்த்தி நேராக பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள். பிறகு தமது தலையை தொங்கவிட்டு கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் விஷயத்தில் எந்த முடிவையும் செய்யவில்லை என்பதை கண்ட அந்த பெண் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டார். அப்போது நபி தோழர்களில் ஒருவர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, தங்களுக்கு அவர் தேவையில்லை என்றால் அவரை எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று சொன்னார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹராக செலுத்த உன்னிடம் ஏதேனும் பொருள் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடம் எதுவும் இல்லை அல்லாஹ்வின் தூதரே என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் குடும்பத்தாரிடம் சென்று ஏதாவது கிடைக்குமா என்று பார் என்றார்கள். அவர் போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதுவும் கிடைக்கவில்லை அல்லாஹ்வின் தூதரே, மனம் மோதி